வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 24. மாடிப்படிகளின் முடிவில் தயங்கி நின்று வரவேற்பறையில் கால் பதித்த அம்மாவையும் பெண்ணையும் அவர்களின் வரவிற்காக காத்திருந்த திலீப் குமார் அவசரமாக அருகில் சென்று அழைத்து வந்தான். தன் ஒன்றுவிட்ட அண்ணன் மகளிடம் காருவை காட்டி, இங்க பாரு, இதுதான் சித்தப்பாவோட பொண்ணு காருண்யா, உன்கிட்ட காட்டலன்னு சொன்னியே என்று புன்னகை முகமாக அறிமுகப்படுத்தினான். அவளோ இவனை அட்டையாய் ஒட்டிக்கொண்டு தயங்கி நிற்க, ஹாய், ஐ மேகா என உற்சாகமாக கை நீட்டினாள் அச்சிறுமி. தன் வயதை ஒத்த பெண்ணை கண்டு காருவின் விழிகளில் சின்னதாக ஆர்வம் தோன்றும் பொழுதே தடுமாற்றத்துடன் நிமிர்ந்து கயலின் முகம் பார்த்தாள். அம்மா எதுக்கு பாக்குற? இவ உனக்கு அக்கா தான், உன் கூட விளையாடணும்னு முன்ன இருந்தே கேட்டுட்டு இருந்தா. போய் மேகா குரூப்போட ஜாயின் பண்ணிக்கோ. இதுங்க என்னமோ நிறைய விளையாடுதுங்க, எனக்கு பெயர் கூட தெரியல என்று சோகமாக இதழ் பிதுக்கியவனை சிரிப்புடன் பார்த்தாள் காரு. பிள்ளையின் முகத்தில் தெளிவு பிறக்கவும் கயலுக்கும் நிம்மதியாய் இருக்க மேகாவிடம் குனிந்து இவளும் ஆவலாக பேசினாள். அடுத்தடுத்து அப்படியே உறவினர் வட்டம் அவர்களை சுற்றி சூழ ஆரம்பிக்க முன்பிருந்த கவலை தயக்கமெல்லாம் மறந்து அனைவருடனும் இயல்பாக ஒன்றி பேச ஆரம்பித்தனர் இருவரும். இடையில் சிறுமிகள் ஒருபுறம் விளையாட கிளம்ப, பாப்பாவிற்கு இது புது இடம், நீதான் கவனம் எடுத்துக்கணும் என அண்ணன் மகளிடம் எச்சரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் திலீப். தன் அண்ணியிடமும் தங்கையிடமும் மனைவி கலகலத்துக் கொண்டிருப்பதை சின்ன ஆசுவாசத்துடன் பார்த்துவிட்டு இவன் திரும்ப குமுதனியும் நிறைவான பார்வையுடன் நின்றிருந்தார். அப்பா, நேத்து நைட்டு 2 ஒரே பெட்ஷீட்குள்ள புகுந்துகிட்டு ஓவரா கலங்கி தவிச்சு பொலம்பிடுதுங்கடா. இவங்களை எப்படிடா இழுத்து வச்சு எல்லாரோடவும் பழக வைக்கிறது, நம்ம ஆட்களை புரிய வைக்கிறதுன்னு எனக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மா, உங்க மருமக வாய் மட்டும்தான் பெருசா ஜம்மமா இருக்கும், கொஞ்சம் உள்ளுக்குள்ள பதற கேஸ் தான். இந்த வடிவேல் பாடியில சொல்லணும்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. ஆனாலும் தனியா இத்தனை வருஷம் ஒரு சின்ன பிள்ளையும் தன்னோட வச்சு காப்பாத்துறாளே, அதுக்கே பாராட்டணும் என்ற லேசாய் சிரித்தவன் சட்டென்று நெற்றியை சுருக்கினான். என்ன சொன்னீங்க? 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ள தூங்குனாங்களா என்றான் வேகமாக. நமட்டை கடித்து புன்னகைத்தவர், ஆமா, எனக்குமே என்னடா அது நம்ம பிள்ளைக்கு வந்த சோதனைன்னு உன்னை நினைச்சு கொஞ்சம் கவலையாவும் இருந்தது, ஒரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சு என்றார் மகனை சீண்டும் விதமாக. என கண்களை இடுக்கியவன், நல்லா வருமே சிரிப்பு, உங்க மகனோட பெர்ஃபார்மன்ஸ அடுத்த 10 மாசத்துல பாப்பீங்க என்று அலட்டி விட்டு நகர்ந்தான். அட பையனே, பேச்சப்பாரு என்று நகைத்தபடி தனது வேலைகளை கவனிக்க சென்றார் அவர். 12 மணி வாக்கில் கயல் எதிர்பார்த்திருந்தபடி தன் விளையாட்டை கைவிட்டு அவளிடம் தூக்க கலக்கத்தில் வந்த காரு தனது தேவையை கூறி சினுங்கிட இவள் மாடி அறைக்கு செல்ல விளைந்தாள். அங்க வேணாடா கயல், ஏனும்ல படுக்கவே, மதியத்துக்கு மேல தனியாவா போவீங்க என்று தடுத்தார் குமுதினி. அவளுக்குமே அது சரியாக பட தலையசைத்துவிட்டு அவர் சொன்னதை செய்தவள் சிறிது நேரம் இருந்து அவள் ஆழ்ந்த உலக்கத்திற்கு சென்ற பின்பே மீண்டும் வெளியே வந்து அனைவருடனும் இணைந்து கொண்டாள். பரவாயில்ல குமுதா, மருமக எல்லார்கிட்டையும் நல்ல விதமா தான் பழகுறா என்று அவரிடம் வந்து மெச்சிக் கொண்டார் மூத்த சகோதரி. இவருக்குமே முகம் பெருமையில் பூரித்துவிட, ஆமாமா, அடுத்த முறை பாருங்க, இன்னும் உரிமை எடுத்து நெருங்கிடுவா என்றார் மகிழ்ச்சியாக. மதிய உணவு வந்து சேரவும், கையல், சாப்பாடு வந்துருச்சு, நீங்க பொண்ணு மாப்பிள்ள எல்லாரோடவும் முதல் பந்தியில உட்காருங்க, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், அவளை முழிச்சதும் சாப்பிட வச்சுக்கலாம். திலீப் ஏதோ போன் வந்துச்சுன்னு மாடி பக்கம் போனா பாரு, அவனை அழைச்சிட்டு வா என்று மருமகளை அனுப்பி வைத்தார். இவள் அங்கே செல்லும் போது, வாட் த ஹெல், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல, இப்படிப்பட்ட ஆளுங்களை பார்க்கும்போது ஒட்டிட்டு முகரைய பேத்து தொங்க விடலான்னு அவ்வளவு ஆத்திரம் வருது என்று பற்களை அழுத்த கடித்தபடி அடங்காத சினத்தில் முகம் ரத்தம் என சிவந்திருக்க ஆக்ரோஷமாக பேசியிருந்த திலீப்பை கண்டு கையில் விக்கித்து நின்றாள். அப்புறம் வேற என்ன சொன்னா? ஓ, செம கடுப்பாகுது என்று கையை ஓங்கி பக்கத்து சுவரில் குத்தப்பவனை இன்னமும் பீதியுடன் பார்த்தாள் அவள். ஓகே, நாளைக்கு நான் நேர்ல வரேன், அதுவரை அவனால கேஸ் வேற மாதிரி மூவ் ஆகாத அளவுக்கு சமாளிச்சு வைங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் என்று மேலே எதையோ சொல்லி மறுபுறம் எச்சரித்துவிட்டு இணைப்பை துண்டித்தான். அதே சிந்தனையில் திரும்பியவன் தன் இரக்கம் சிறிதும் குறையாது அங்கே நின்றிருப்பவளை பார்த்து, என்ன என்றான் அதிகாரமாக.
புருவம் சுளித்து இருக்க தன்னிடம் கடுமையாக கேட்பவனை இவள் கலவரமாக பார்க்க சட்டென்று சூழ்நிலை உரைத்து தன்னை இயல்புக்கு மீட்டான் நாயகன். லேசாய் முன்சிகையை கோதியவன் முகத்தில் புன்னகையை பூசி மனைவியின் இடை வலித்து அருகில் இழுத்தான். வேகமாக அவன் கருத்தை விலக்கி விட்டவள் இன்னமும் பதற்றத்துடன் நகர்ந்து நின்றாள். காட் என சலித்தவன், என்னடி என்றான். ஒண்ணுல, உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க என்று அவசரமாக கீழே ஓட முயன்றவளை இழுத்து பிடித்து அறைகள் நிறுத்தினான். வேறுபுறம் திரும்பிக் கொண்டவளின் நாடியை பற்றி தன் முகம் பார்க்க செய்தவன், என்ன என்று கேலி சிரிப்புடன் விசாரித்தான். அதான் ஒண்ணுலன்னு சொல்லிட்டனே. முனகுவவளின் முகத்தின் அருகே குனிந்தவன், பயந்துட்டியா என்று மென்மையாக கேட்க இவள் பார்வை உயர்ந்து அவன் விழிகளை நோக்கியது. என புருவங்களை உயர்த்த மெல்ல அவன் தோள் சாய்ந்தவள் ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். நீங்க இவ்ளோ டெரரா பேசுவீங்களா? எச்சிலை விழுங்கியவாறு கேட்பவளின் சொல்லில் வாய்விட்டு நகைத்தவன், ஹே, நான் போலீஸ்காரண்டி, எப்போ உங்ககிட்ட கொஞ்சிட்டு இருக்க மாதிரியே எல்லார்கிட்ட இருக்க முடியுமா என்று அவள் தலையில் முட்டினான். என நொடித்தவள், அதென்ன இப்போ டி எல்லாம் பேச்சுல வருது என்றாள் வேகமாக. ஏன் பிடிக்கலையா என்று அவனின் குழைவில் இவள் இதயம் நெகிழ ரகசியமாக சிரித்துக் கொண்டாள். என்ன சத்தத்தையே காணோம் என்று மெல்ல தன்னோடு அவளை இருக்கினாள். அப்பொழுதே சுதாரித்தவள், சு, மாடியில் இருக்கோம் என்று விரைவாக விளங்கினாள். ஆஹா, என் மேல சாயும் போது அது தெரியலையா என நக்கலாக கேட்டவன், டோன்ட் வரி, இந்த இடம் கொஞ்சம் மறைவதா இருக்கும், பளிச்சுன்னு வெளியில தெரியாது என்று மறுபடியும் இழுத்து கொண்டான். ஓ என்றவள், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன் என விசாரித்தாள். எல்லாம் ஒரு பொண்ணால வந்த பிரச்சனைதான் என்றான் வெறுப்புடன். சோ, பொண்ணு நல்லா இருக்குல்ல என வேகமாக கேட்கும் மனைவியை கடுப்பாக பார்த்தான் திலீப். என்ன என்றாள் சிறு குரலில். பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவே ஒத்துப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பதறாதீ நீ. தன்னை அழுத்தமாக முறைப்பவரின் செயலில் ஏதோ விவகாரமான பெண்ணுடைய வழக்கு போல் இருக்கிறது என புரிந்து அமைதியானாள் அவள். பிளட்டி பிட்ச், பொண்ணு அவ தக்காதலுக்கும் சுயநலத்துக்கும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கா என்று உருமினான். என்ன என்ற மேலே விவரம் கேட்க அஞ்சி அவள் தயங்கியபடி நிற்க கணவனை எடுத்து வரிசையாக அனைத்தையும் கோரினான். அந்த சதிகாரி பேரு சுப்ரியா. போன வாரம் தான் கம்ப்ளைண்ட் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணோம். என்ன கேஸ் தெரியுமா? தான் புருஷனுக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மோசமான கெமிக்கலை கலந்து கொடுத்து அவனை முழு இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டா. புரியுதா? அவனால இனிமே குழந்தைய பெத்துக்க முடியாது என்றான் ரௌத்ரமாக. சுச்சோ என அதிர்ந்து பார்த்தாள் கயல். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கேடு கட்டவளுக்கு ஏதோ காதல் இருந்திருக்கும் போல இருக்கு. அவன் வேலை பார்க்க வெளிநாட்டு போன சமயம் அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு அப்பாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்க. இவ புருஷகிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம லைஃப தொடங்கலான்னு 10 வருஷம் பேசியிருக்கா. அத உண்மைன்னு நம்பின அந்த நல்லவனும் அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணலாம்னு ஆசையா சம்மதம் சொல்லிட்டான். அவன் கூட நல்லாவே பழகிட்டு இருந்தவ திடீர்னு 6 மாசம் கழிச்சு அப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு என் புருஷன் ஆம்பளையே இல்ல, அவன் கூட வாழ முடியாதுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கா. அவளை பெத்தவங்க என்ன ஏதுன்னு குழம்பி போய் புருஷன் வீட்டுல விசாரிச்சு பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்புறம் அவங்களோட வற்புறுத்தல் தாங்காம பையன் நொந்து போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணா ரிசல்ட் அவ சொன்ன மாதிரியே இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. பாவம், தனக்கு ஏற்பட்ட நிலைமையால அவன் நொடிச்சு போயிட்டான். இந்த பக்கம் அவ கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டான். அதோட தான் வீட்லயும் சண்டை போட்டு அவங்கள சம்மதிக்க வச்சு அவளோட காதலனை மறுமணம் செஞ்சுக்கிட்டாளாம். போன முறை எதிர்த்த பெத்தவங்க தங்களோட தேர்வு தவறா போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்துல இந்த முறை சுலபமா அவ விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இங்க அந்த பையன் ரஞ்சித் தன்னோட நிலைய ஜீரணிக்க முடியாம தற்கொலை வரைக்கும் போயிட்டான். எப்படியோ வீட்டாளுங்க பார்த்து அவனை சரியா காப்பாத்திட்டாங்க. அப்புறம் அவனை கவுன்சிலிங் எல்லாம் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. வாழ்க்கையே வெறுத்து உணர்வு இல்லாம இருந்த அவனுக்கு பொண்டாட்டி வேற கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்கிறது தெரிஞ்சு இன்னும் விரக்தியா போயிடுச்சு. ஆனா அங்கதான் அவனுக்கு சந்தேகமும் கிளம்பி இருக்கு. 2 மாசத்துல அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் முதல்ல கலங்கி போயிருந்தவனுக்கு அவன் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பழகினான்னு யோசனை போன நேரம் தான் தன்னை நெருங்க விடாம எப்பவும் ஜாக்கிரதையா விலகி இருந்த விஷயம் பொட்டுல அரைஞ்ச மாதிரி புரிஞ்சிருக்கு. என்கிட்ட அவ்வளவுதானே ஒதுங்கி இருந்தா, அப்புறம் எதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பினா? அதோட இப்ப அந்த புருஷன் கூட மட்டும் எப்படி உடனே சுமூகமா குடும்பம் நடத்தி அவளால கர்ப்பம் ஆக முடிஞ்சது? எங்கேயோ எதுவோ தப்பு நடந்திருக்குன்னு அவனுக்கு தோணுன நிமிஷம் அவளை பத்தி முழுசா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல அவளோட முன்னாள் காதல், அவன் திரும்பி வந்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுன்னு எல்லாம் இன்னமும் டவுட்ட கிளப்பி இருக்கு. அதுல சந்தேகத்தோட பேர்ல தான் ஸ்டேஷனுக்கு வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணான்.
அந்த சுப்ரியாவை நேர்ல கூப்பிட்டு தனி அறையில வச்சு விசாரிச்சப்போ என்னமோ அவனை அசிங்கப்படுத்தி தாக்கிதான் பேசினான். ஆனா இந்த முறை ரஞ்சித் அவமானத்துல கூடி குறுகல. இன்ஸ்பெக்டர் முன்னாடியே நேருக்கு நேர் பார்த்து அவளை பல கேள்விகளால கொடைஞ்சு எடுத்தான். முதல்ல அசால்ட்டா பொய் சொல்லிட்டு இருந்தவ அவன் திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி கேட்டதுல சில இடங்களை தடுமாறி உளறிட்டான். அத சரியா பயன்படுத்தி நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் கிடுக்குப்பிடி போட்டதுல வசமா சிக்கிக்கிட்டான். அப்புறம் நாடகமாடி சமாளிக்க பார்த்தவளை தூக்கி லாக்அப்ல போட்டு நம்ம ஸ்டைல விசாரணை பண்ணுங்கன்னு கான்ஸ்டபிள் கிட்ட கோவமா அவங்க சொல்லமோ பயந்து போய் கால்ல விழுந்து தெரியாம பண்ணிட்டே என்ன விட்டுடுங்கன்னு அழுதுருக்கா. அவளே ஒத்துக்கவும் நாளைக்கு திரும்பவும் பிளேட்டை மாத்திரக்கூடாதுன்னு உடனடியா அவகிட்ட ரிட்டர்ன் ப்ரூஃப் எழுதி வாங்கிட்டாங்க. தென் லாக்அப்லயும் போட்டாச்சு. இப்ப என்ன பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா ரொம்பவே யூசுவல் ஒண்ணுதான். அவளை போலீஸ் மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. அவ அந்த மாதிரி எதுவும் செய்யல பிளா பிளா பிளான்னு லாயர் அழைச்சிட்டு வந்து சீன் ஓட்டிட்டு இருக்கா இப்போத புருஷன். இதுல பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு வேற சிம்பத்தி கிரியேட் பண்ணி சட்டத்தோட ஓட்டம் மூலமா அவளை தப்பிக்க வைக்க பாக்குறாங்க. வெள்ளத்தனமா திட்டம் போட்டு ஒருத்தனுக்கு வாரிசை இல்லாம பண்ணிட்டு அவ குழந்தை பெத்துக்கிறது ஒண்ணுதான் குறைச்சல் என முகம் சிவக்க பற்களை கடித்தான் டிஎஸ்பி. கயலுக்குமே அந்த அப்பாவி மனிதனை எண்ணி மனதில் வருத்தம் பிறந்தது. தன்னுடைய சொந்த வீட்டுல தான் பொண்டாட்டி நம்பிதானே அவ கையால சாப்பிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய துரோகம் அது. அவ காதல காப்பாத்திக்க சம்பந்தமில்லாத ஒரு மனுஷனை இந்த அளவு கீழிறங்கி பயன்படுத்திக்க துணிஞ்சவ எத்தனை மோசமான குணம் உள்ளவளா இருப்பா. நிமிர்ந்து திலீப்பை பார்க்க அவன் ஏதோ ஒருவித தீவிர சிந்தனையில் மூழ்கி இருந்தான். என்ன செய்ய போறீங்க? மெல்லமாக கேட்ட குரலில் நடப்புக்கு திரும்பியவன், செய்யணும், ஏதாவது செஞ்சு அந்த ரஞ்சித்துக்கு நியாயம் வாங்கி தரணும், அவளை மட்டும் சும்மா விடக்கூடாது என குமரியவன் அடுத்து பெருமூச்சு எடுத்து, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், அவன் இழந்தது தானே என்றான் வெறுமையாய். என்று மனைவியும் சோகமாய் தலையசைக்க, ஓகே, அவனை புரிஞ்சு ஏத்துக்கிற ஒரு நல்லவ கிடைச்சு அவன் வாழ்க்கை நல்ல விதமா மாறணும்னு நம்மளால ப்ரே பண்ணிக்க மட்டும்தான் முடியும். ஆமா, கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கலாம், நானும் பண்றேன். விரைவாக தன்னவள் கூறியதில் திலீப்பின் பார்வை மீண்டும் இலக அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டு இழைந்தான். அவன் மீதே சாய்ந்திருந்து, அத்தை கூப்பிட்டாங்க, சாப்பிட போகணும்ல என்று நினைவுபடுத்தினாள். போகலாம் என்றான் அசட்டையாய். மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து புன்னகைத்தவள், இப்பவே போகணும் என்று சிரித்தபடி விலகினாள். ஓகே என அவள் கை விரல்களை கோர்த்தபடி நடந்தவன், ஆமா அப்பே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், ஏன் வித்யா மேரேஜுக்கு வரல என்று விசாரித்தான். அவங்க மாமியாருக்கு திடீர்னு தலசுதல் வந்துடுச்சா, உண்மையா பொய்யான்னு தெரியலடி, அம்மாவோட நடிப்பு தெரியாம இவருடனே நிறுத்தி வச்சிட்டாருன்னு சொன்னா. வர முடியல என்று குற்ற உணர்ச்சியில உன்கிட்ட பேச தைரியம் இல்லாம இப்ப போன் பண்றேன்னு ஒரு 11 மணிக்கு பேசினா. வருத்தத்துடன் கூறும் மனைவியை தோளோடு அணைத்து, சரி விடு, அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு என்று தேற்றினான் திலீப். நானும் அவளை கன்வின்ஸ் பண்ணிதான் பேசினேன், சண்டை போடல என்று அவனிடம் திரும்பி அழகாக முருவளித்தாள் கயல்விழி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.